இன்க்ளூட் பண்ணவங்க நிறைய பேர் பேசுனது ரொம்ப பலவீனமாகவும் ரொம்ப சிலதான் ரொம்ப ஒரு லாஃபபிளாகவும் இருந்துச்சு. காம்ப்ரஹென்சிவா டாக் தெருநாய்கள் விஷயத்துல இல்ல ஒரு ஸ்ட்ரே அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னென்னலாம் கேள்விகள் மக்களுக்கு இருக்கோ, என்னென்னலாம் கேள்விகள் வந்து அந்த நீயா நானாலையும் முன் வச்சாங்களோ, இந்த தெருநாய்கள் பிரச்சனைக்கு நீங்க தெருநாய்கள்லாம் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்கணும், அவ இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அதுக்கு இருக்கு, நம்ம தெருநாய்களை ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெருல நாய்கள் இருக்கிறது நாய்களுக்கும் நல்லது கிடையாது. அப்போ நாய்கள் பிரச்சனைக்கு, தெருநாய்கள் பிரச்சனைக்கு என்ன இப்ப அறிவியல் பூர்வமாக நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கிற தீர்வுகள் ஏதாவது இருக்கா? நம்ம சென்னை கார்பரேஷன் தான் வேர்ல்ட் செகண்ட் ஓல்டஸ்ட் கார்பரேஷன் ஆஃப்டர் லண்டன். ரோட்லயே சுற்றுவாங்க ஒரு தெருநாய் கம்ப்ளைண்ட் வந்தா. நாய்களை கொண்டு கொத்து கொத்தா அடிச்சு கொண்டிருக்காங்க, விஷம் வச்சிருக்காங்க, கேஸ் சேம்பர்ஸ். லிட்டரலி நம்ம எப்படி ஹாலோகாஸ்ட பத்தி பேசுவோமோ அதே வகையில நாய்களை போட்டு ஹாலோகாஸ்ட் பண்ணிருக்காங்க, கேஸ் சேம்பர்ஸ்ல போட்டு பண்ணிருக்காங்க. ஆனால் இவங்க இதை 100 வருஷத்துக்கு மேல பண்ணியுமே எந்த ஒரு வகையிலுமே அந்த ரேபிஸோட தாக்கம் குறையல. நோ place in India was authorized to kill street dogs. Animal birth control becomes the national policy. 2007 Chennai achieves the first metropolitan city to achieve zero rabies. இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் எங்க ஸ்டாண்ட் அவுட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே அட்ரஸ் பண்ணுது. சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்படி பண்ணா நாய்கள் இனமே அழிஞ்சு போயிடாதான்? எல்லா நாயை பிடிச்சு அங்கங்க முகாம் கட்டி அங்க போட்டிருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல இது நடைமுறையில் சாத்தியமா? நம்ம ஆரோக்கியமா இருக்கிற நாய்களை கொண்டு போய் காப்பகத்துல அடைக்கிறதுல முதல்ல அந்த நாய்களோட பக்கத்துல இருந்து என்ன பிரச்சனைன்னு பாத்துருவோம். அதுக்கப்புறமா நம்மளால முடியுமா முடியாதான்னு பாத்துருவோம். டெல்லியில இருக்கிற நாய்களுக்கு மட்டுமே நீங்க முகாம்கள் கட்டுறதுன்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுத்திருந்தாங்க. அவங்க அது ஒரு கால்குலேஷன் போட்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ், டாக்டர்ஸ், நீங்க சாப்பாடு அதுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு அது ஒரு கேள்வி அந்த ஒரு படவா கோப்பியை நோக்கி அவர் எழுப்பினாரு. ஏதாவது பணக்கார வீட்டு பையன் பாதிக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு பயங்கர வீரியமா அவர் கேள்வி கேட்டது. பன்றிகள், கழுதைகள் இதெல்லாம் போயிருச்சு. விலங்கு நலம் பேசுறீங்களே, கொசு அடிக்க மாட்டீங்களா, கரப்பாம்பூச்சி அடிக்க மாட்டீங்களா? Estimates of the burden of human rabies deaths and annual bites in India 2022 to 2023. அவங்களோட கீ ஃபைண்டிங்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என்ன பண்றது சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு என்ன, நாளைக்கு அதே கோபிநாத் திரும்பி பேசுறாரு. அவன் நாளைக்கு ஒரு குழந்தைய கடிக்க போது அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. சங்கத்து மக்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 10 நாட்களாக ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டு வந்த தெருநாய்கள் பற்றின பிரச்சனை, இது நீயா நானா நிகழ்ச்சி வெளியானோன்னு இன்னும் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. குறிப்பாக சமூக ஊடகங்கள்ல இது ரொம்ப தீவிரமாகவும் 2 பக்கமும் ஒரு ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹீட்டடாகவும் போயிட்டு இருக்கு. இதுல நான் சில கருத்துக்களை முன்வைத்து ஒரு வீடியோ போட்டேன். அந்த நீயா நானாவை பார்த்து விட்டு அதற்கு உடனே ஒரு கருத்தை முன்வைத்து ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சில போஸ்டும் எழுதிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சமரன் தாமரை அவர் நம்ம கூட இருக்காரு. ஹலோ சமரன், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங், நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன், நீங்க ப்ளூ கிராஸ்ல ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ப்ளூ கிராஸ் இருக்கீங்க. நீங்க ஒரு விலங்கு உரிமை ஆர்வலர். ஸோ நான் யூஸ் பண்ற டேர்ம் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் அனிமல் வெல்ஃபேரிஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். நான் அனிமல் ரைட்ஸ் அட்வொகேட் அப்படிதான் நான் என்னையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத. நான் அப்படிதான் உங்களையும் அறிமுகப்படுத்த விரும்புறேன். ஸோ இது ஒரு ஸோ நீங்க இந்த நீயா நானால கலந்துகிட்டு நீங்க நிறைய கருத்துக்களை முன் வச்சீங்க. பல கருத்துக்கள் பாயிண்ட்ஸ் அது ஃபைனல் எடிட்ஸ்ல விட்டு போயிடுச்சு. ஆக்சுவலா மீதி தரப்புல அவங்க இன்க்ளூட் பண்ணவங்க நிறைய பேர் பேசுனது ரொம்ப பலவீனமாகவும் ரொம்ப சிலதான் ரொம்ப ஒரு லாஃபபிளாகவும் இருந்துச்சு. குறிப்பா அந்த படவா கோபி மாதிரி அவர் பேசுனது ரொம்ப ஒரு மாதிரி இட் வாஸ் ரியலி சில்லி. ஸோ அவங்க வச்சு அடிச்சுட்டு இருக்கிறதுலாம் நியாயமா தான் இருக்கு சோஷியல் மீடியால. பட் நம்ம ஒரு இதையே நம்ம ஒரு சீரியஸா ஒரு ரொம்ப ஆக்டிவா அக்யூரேட்டா நம்ம பேசணும்னா என்ன மாதிரி பேசலாம், என்னென்ன அவங்க முன்வைத்த சில கேள்விகளுக்கு நிறைய பேருக்கு அங்க பதில் இல்லை, நம்ம கொஞ்சம் அதுக்கான பதிலை கொடுக்க முயற்சிக்கலாம். ஸோ அதனால ஒரு காம்ப்ரஹென்சிவா
காம்ப்ரஹென்சிவா தெருநாய்கள் விஷயத்துல இல்ல வந்து ஒரு ஸ்ட்ரே அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னென்னலாம் கேள்விகள் மக்களுக்கு இருக்கோ, என்னென்னலாம் கேள்விகள் வந்து அந்த நீயா நானாலையும் முன் வச்சாங்களோ அதற்கு சரியான விடையை மக்களால கொடுக்க முடியல, அந்த அனிமல் வெல்ஃபேர் தரப்பினரால கொடுக்க முடியலையோ, இல்ல ரொம்ப சில்லியான சில விஷயங்களை சொன்னாங்க, எமோஷனலா சில விஷயங்களை சொன்னாங்க. நம்ம வந்து எமோஷனலா போக வேண்டியதில்லை. நம்ம ரெண்டு பேருமே அனிமல் ரைட்ஸுக்கு, விலங்கு உரிமைக்கு ஆதரவா இருக்கோங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இதுல வந்து அதனால நம்ம அங்க எமோஷனல் விஷயத்த பேச வேண்டாம். ஆனா வந்து ஒரு சயின்டிபிக்கா, ப்ராக்டிக்கலா, நம்ம பிராக்மேட்டிக்கா என்னென்ன பண்ண முடியும், ஹிஸ்டாரிக்கலா என்னென்ன பண்ணிருக்காங்க, அதுல நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த அப்ரோச்சை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல இது எல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு, ஏன்னா நிறைய பேருக்கு பொறுமை இருக்காது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் போறதுக்கு. ஸோ அதனால முதல்ல வந்து இந்த தெருநாய்கள் பிரச்சனைக்கு, நீங்க வந்து தெருநாய்கள்லாம் வந்து ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்கணும், அவ இருக்கிறதுக்கு வந்து எல்லா உரிமையும் அதுக்கு இருக்கு, நம்ம தெருநாய்களை ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம நேரடியாக அப்படி சொல்லவே முடியாது. அது இன்னும் கொஞ்சம் நுவான்ஸ்டான ஒரு பொசிஷன். தெருநாய்கள் ரோட்ல இருக்க கூடாது அப்படிங்கிறது வேற ஒண்ணு. அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், உடனடியாக அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணு. நம்ம இதுல ரெண்டாவது புறத்தை ஆதரிக்கல. தெருநாய்களோட உரிமைகளையும் நலனையும் கருத்தில் கொண்டுதான் அவர்களோட எண்ணிக்கையை குறைக்கிற முயற்சி எடுக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பா தெருல நாய்கள் இருக்கிறது நாய்களுக்கும் நல்லது கிடையாது. ஈவன் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எதுவுமே வந்துட்டு மனிதர்களோட இடத்துல இருந்து பேசுறது கிடையாது. ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கான ஒரு பிளேன்ல இருந்து நான் பேச மாட்டேன். ஸோ ஈவன் ஃப்ரம் தட் அனிமல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, தெருக்கள் நாய்கள் வசிப்பதற்கான இடம் கிடையாது. நாய்கள் தெருக்களில் இருக்கக்கூடாது அப்படிங்கறத என் கருத்தாவும் இருக்கும். ஆனா அது மற்றவங்க நினைக்கிற மாதிரி என்னோட பர்சனல், எனக்கு வந்துட்டு அது தொல்லையா இருக்கு, மனித சமூகம் தான் இங்க முக்கியம், அதனால நாய்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து வரல. ஓகே, நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப கேஷுவலா நீங்க ஒரு ஒரு டேர்மை யூஸ் பண்ணிட்டு அப்படியே கடந்துட்டீங்க. அதை வந்து நான் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படின்னு வந்து ஒன்று சொன்னீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த பூமி, இந்த இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து மனிதர்களுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது, மனிதர்கள் மட்டுமே இங்க வாழ தகுதி இருக்கிறவங்க, மீது யாருக்குமே வந்து இதுல வந்து எல்லாருக்குமே ரெண்டாம் பட்சம் தான், இல்ல செகண்டரி, இல்ல ரெண்டாம் பட்சம் மூன்றாம் பட்ச உரிமை தான் இருக்கு. இன்ஃபேக்ட் உரிமையே கிடையாது, அது வந்து ஒரு போனா போறது, நம்ம சகிச்சுக்கிட்டு கிடக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இருக்கிறது ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மதங்களால் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு, மதங்கள் தான் கடவுள் நேரடியா மனிதனை படைத்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொண்டு வரப்பட்டு, திரும்பி மக்களால் எல்லாராலும் நம்பப்பட்டு 2000-3000 வருடங்களை நம்பிக்கிட்டு இப்ப வந்து அதையே வந்து வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். சோ இது வந்து இந்த விஷயம் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. அந்த பூமி, இந்த உலகம் அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தம். அதுல நம்ம எப்படி வந்து ஒரு கோ எக்ஸிஸ்டிங்கா ஒரு இருக்க முடியும், அதே சமயத்துல நம்மளுடைய பாதுகாப்பையும் நம்ம வந்து, அதுக்காக நான் ஆந்த்ரோபோசென்ட்ரிக், இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல பாம்பு, சிங்கம், அதெல்லாம் தேள்லாம் வச்சு வளர்க்க முடியாது. அதே சமயத்துல யாருக்குமே நம்மளால சிங்கத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, சிங்கத்தால நமக்கு பாதிப்பு வராம நம்ம எப்படி வந்து கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும்னு பார்க்கணும். அதே தான் நாய்கள் விஷயத்திலயும் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. அது ஓகே. சரி, இப்போ வந்து நாய்கள் வந்து தெருவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. தெருநாய்கள் தெருவில் இருக்கக்கூடாது, அவை தெருவில் இருக்கிறது ஆக்சுவலா நம்ம நாய் எதிர்ப்பாளர்கள் நமக்கு தான் ரொம்ப வலியை கொடுக்க வேண்டிய விஷயம். நம்ம தெருவில் ஒரு நாயை பார்க்குறோம், அது வந்து ஒரு சொறி நாய் இருக்கு, சாப்பாடு இல்லாம தவிக்குது, ஒரு நாய்க்கு வந்து அடிபட்டு இருக்குது, ஒரு நாய் வந்து வெயில்ல அலையுது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு நாய் எதிர்ப்பாளர்கள் நமக்கு தான் ரொம்ப இது ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுதுன்னு தான் இருக்கு. ஸோ அப்போ நாய்கள் பிரச்சனைக்கு, தெருநாய்கள் பிரச்சனைக்கு என்ன இப்ப அறிவியல் பூர்வமாக நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கிற தீர்வுகள் ஏதாவது இருக்கா? என்ன தீர்வு, அதை வந்து எப்படி செயல்படுத்தணும், யார் செயல்படுத்தணும்? கண்டிப்பா இருக்கு. அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல்ங்கிற விஷயம் தான். ஆனா நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஏன் ஒர்க் ஆச்சு, ஏன் அது சயின்டிபிக் அண்ட் எத்திக்கல் அப்படின்னு தெரியணும்னா, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஹிஸ்டாரிக்லி இந்தியால அப்படிங்கறத நம்ம பார்த்தே ஆகணும். ஆங்கிலேயன் காலத்துல இருந்து 1860s இருந்து நமக்கு தெரிஞ்சதுல இருந்து 1860s இருந்து நாய்களோட எண்ணிக்கை எப்படி குறைப்பாங்க அப்படின்னா, அந்த நாய்களை புடிச்சிட்டு போய் கார்பரேஷன் பவுண்ட்ல அடைப்பாங்க. நம்ம சென்னை கார்பரேஷன் தான் வேர்ல்ட் செகண்ட் ஓல்டஸ்ட் கார்பரேஷன் ஆஃப்டர் லண்டன். ஸோ இங்க அவங்க அதே வழிமுறையை தான் கையாண்டாங்க. முதல்லலாம் எடுத்துட்டு வந்து அதே தெருவிலேயே சுற்றுவாங்களாம். வெள்ளைக்காரங்க அந்த துறை இருக்கிறப்பெல்லாம் ஷெரீஃப் இருப்பாங்க இல்லையா, வந்து ரோட்லயே சுற்றுவாங்க ஒரு தெருநாய் கம்ப்ளைண்ட் வந்தா, ரேபிட் டாக் அப்படின்ற சஸ்பிஷன் இருந்தா.
அதுக்கப்புறம் அதை அப்படியே கார்பரேஷன் பவுண்டுக்கு கொண்டு வந்து அடைக்க ஆரம்பிச்சாங்க. 1860s இருந்து ஒரு 1996 வரைக்கும் இதை பண்ணியிருக்காங்க. நாய்களை கொண்டு வந்து கொத்து கொத்தா அடிச்சு கொண்டிருக்காங்க, விஷம் வச்சிருக்காங்க. கேஸ் சேம்பர்ஸ் லிட்டரலி நம்ம எப்படி வந்துட்டு ஹாலோகாஸ்ட பத்தி பேசுவோமோ அதே வகையில நாய்களை போட்டு ஹாலோகாஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேஸ் சேம்பர்ஸ்ல போட்டு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஏன் அப்படின்னா ரேபிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக இருந்த ஒரு நோய். அதை எப்படியாவது குறைக்கணும், நாய்க்கடிகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இவங்க இதை 100 வருஷத்துக்கு மேல பண்ணியுமே எந்த ஒரு வகையிலுமே அந்த ரேபிஸோட தாக்கம் குறையல. இந்தியால ரேபிஸோட தாக்கமும் குறையல, நாய்க்கடிகளும் குறையல, நாய்களோட எண்ணிக்கையுமே குறையல. அப்ப அதுல ஏதோ ஒரு அறிவியல் சார்ந்த ஓட்டை இருக்கு அப்படிங்கிற இது வருது, நமக்கு ஐயம் வருது. அப்ப ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க, 1959லயே வந்துட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க, இந்த மாதிரி சென்னை கார்பரேஷனுக்கு நாய்களை கொல்வது வேலை செய்யல, அதுக்கு பதிலாக நம்ம கருத்தடை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. கருத்தடை அப்படிங்கிறது இந்த அனிமல்ஸை நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அதே இடத்துல கொண்டு போய் விடுறது, தடுப்பூசி போட்டு ரேபிஸ்க்கு எதிரான தடுப்பூசியை போட்டு கொண்டு போய் அதே இடத்துல விடுறது. இத இவங்க போய் ப்ரொபோஸ் பண்ணப்ப சென்னை மாநகராட்சி ஏத்துக்கல. ஆனா ப்ளூ கிராஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஏபிசி சென்டர் அவங்களே ஆரம்பிச்சு அந்த ப்ராஜெக்ட் அவங்களா எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை ஆரம்பிச்சு 30 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 1990ஸ்ல இதுல வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. அதுலயும் அனிமல் பர்த் கண்ட்ரோல தான் என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. 1996ல சென்னை கார்பரேஷன் ரொம்ப பர்சுவேஷனுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கிறாங்க அந்த ப்ராஜெக்டை. சரி பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு they give us a chance and Blue Cross succeeds in convincing the corporation that rabies as well as dog bites go down. அந்த ட்ரெண்ட் அவங்க மாத்தி காட்டினதுனால சென்னை கார்பரேஷன் என்ன பண்றாங்க, இனிமே நாங்க நாய்களை கொல்வது கிடையாது, இனிமே அனிமல் பர்த் கண்ட்ரோல் தான் எங்களோட பாலிசி அப்படின்னு சொல்லி மாற்றம் கொண்டு வராங்க. பேக் தென் மிஸ்டர் அபுல் ஹாசன் அவர்கள் சென்னை கார்பரேஷனோட கமிஷனரா இருந்தவர், அவரோட பீரியட்ல இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டது. 2001ல இந்திய அரசாங்கம் நமக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2001 டிராஃப்ட் பண்ணி பாஸ் பண்றாங்க. 2007 நம்ம 2004ல வந்துட்டு இந்தியா ஃபுல்லாவே இது பேன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பை 2004 no place in India was authorized to kill stray dogs. Animal birth control becomes the national policy. அதுல ஜெய்ப்பூர்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வால்டு சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில ஏபிசிஏஆர் ரொம்ப தீவிரமா பண்ணியிருக்காங்க. கலிம்பாங் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு குறுநகரம் நினைக்கிறேன், அந்த இடத்துலயும் ரொம்ப தீவிரமா அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. திருப்பதியில பண்ணிருக்காங்க, நம்ம சென்னையில முழுசாவே பண்ணிருக்காங்க. நார்த் சென்னை, சவுத் சென்னை ரெண்டு இடத்துலயுமே ஃபுல்லா பண்ணி அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 ரேபிஸ் இந்த 4 இடங்கள்லயுமே. 2007ல சென்னை அச்சீவ்ஸ் த ஃபர்ஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி டு அச்சீவ் 0 ரேபிஸ். கலிம்பாங், ஜெய்ப்பூர் அந்த வால்டு சிட்டிங்கிற இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேபிஸ் கிடையாது. ஆனா அந்த ஏபிசிஆர் பண்ணாத இடங்கள்ல எல்லாம் இருக்கு. ஸோ இதோட சக்சஸ் வாஸ் இர்ரெஃப்யூட்டபிள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் மேல என்ன இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, இந்த தெருநாய் பிரச்சனைன்னு மக்கள் சொல்றப்ப அது வெறும் ரேபிஸா இல்ல நாய்கள் கடிக்குதுங்கிறதே ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் எங்க ஸ்டாண்ட் அவுட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே அட்ரஸ் பண்ணுது. நாய் கடிகளுமே நமக்கு ஏபிசிஏஆர் ப்ரோக்ராம் வழியா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தரவு இருக்கு. நமக்கு 120 ரேபிஸ் டெத்ஸ் சென்னையில 1996கள்ல அது அப்படியே 0வா இறங்குச்சு இல்லையா, அதே மாதிரி 100 கணக்குல இருந்த டாக் பைட்ஸுமே அப்கோர்ஸ் அது 0வா மாறும் நம்ம சொல்ல முடியாது. பைட்ஸுங்கிறது எப்பயுமே நாய் சும்மா போறவங்களை கடிக்கிறதும் கிடையாது. எவ்ரி டைம் டாக்ஸ் வந்துட்டு வில்லன் அவங்க போர்ட்ரே பண்ற வகையில சுத்தி சுத்தி எல்லாரையும் வேட்டையாடி கடிக்கிறதும் கிடையாது. அது ஆனாலும் கடிகள் நடக்காது நம்ம சொல்ல முடியாது, பிற காரணங்களுக்காக இருக்கலாம், வீட்டு நாய்கள்னால இருக்கலாம். ஆனா கடிகள் வந்துட்டு அதே வண்ணம் ஒரு 10-20 அப்படிங்கிற இடங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பெண் நாய்களோட பாதிப்பு தான் அதிகம். எப்பயுமே நாய்கள் கடிக்கிறதுக்கான முக்கியமான 2 காரணம், ஃபீமேல் டாக்ஸுங்கிறப்ப குட்டி போடுற டைம், அந்த டைம்ல அவங்களோட குழந்தைகள் மேல இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ்னஸ்ல அக்ரெசிவ்னஸ் அதிகமாகுது. ஆண் நாய்கள்ல அந்த டெஸ்டஸ்டரான் மேட்டிங் சீசன் அப்பெல்லாம் கொஞ்சம் அக்ரெஷன் வெளிப்படும், அந்த பிஹேவியர் வரும், அதனால கடிக்கிறது உண்டு. கருத்தடை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 பிரச்சனையுமே இல்லாம போயிடுது. ஸோ ஏன் இன்னொரு முக்கியமான ரீசன் இது நின்னுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடிகள் குறைஞ்சது, நாய்களோட எண்ணிக்கையும் ஏன் இதனால குறையுது, கொல்றதுனால குறையல. 135 நாய்கள் ஒரு நாளைக்கு சென்னை மாநகராட்சி கொண்டுட்டு இருந்தாங்க இதை நிறுத்துற வரைக்கும். ஆனாலும் நாய்கள் எண்ணிக்கை குறையல. ஏன் அப்படின்னா
எல்லா இடத்துக்குமே ஒரு ஸ்ட்ரீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஈக்கலாஜிக்கல் நீஷன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு 10 நாய்க்கான உணவு, தண்ணி, காப்பகம் இடம் தான் அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு மேல நாய்கள் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ இது ஒரு ஈக்குவலிபிரியம் ரீச் ஆயிடும். நாய்கள் இறந்து போச்சு அப்படின்னா வேற நாய்கள் அதே ரிசோர்சஸ்க்காக வந்துடும், அவங்களோட சர்வைவல் ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். நம்ம நாய்களை கொல்றோம், ஒரு இடத்துல இருக்கிற நாய்களை கொத்து கொத்தா கொண்டுட்டோம் அப்படின்னா உடனே அந்த இடத்துல இருக்கிற எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா ஒரு குறுகிய காலத்திலேயே சுத்தி இருக்கிற இடங்கள்ல இருக்கிற நாய்கள் அங்க இருக்கிற வளங்களுக்காக வந்துடும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அமௌண்ட் ஆஃப் கார்பேஜ் டிஸ்போசல்ஸ் அங்க எப்படி எவ்வளவு இருக்கு, கார்பேஜ் அவைலபிளா இருக்கு, தண்ணி அவைலபிளா இருக்கு, பீப்புள் அகாமடேட் பண்றாங்க, இது எல்லாமே ஃபேக்டர் தான். ஸோ கருத்தடை பண்ணி விட்டோம்னு வைங்களேன், என்ன அம்சம்னா இந்த நாய்களும் குட்டி போட போறது கிடையாது. அவங்களோட டெரிட்டோரியல் பிஹேவியர்னால பக்கத்து ஏரியால இருக்கிற அன்வேக்சினேட்டட் அன்ஸ்டெரிலைஸ் டாக்ஸ் உள்ள வராது. ஸோ அந்த இடத்துல ரேபிஸ்க்கான வாய்ப்புங்கிறதே, நாய்க்கடியினால் வரக்கூடிய ரேபிஸ்க்கான வாய்ப்புங்கிறதே இல்லாம போயிடுது. இது ஆனா ஒர்க் ஆகிறதுக்கு லாங் டேர்ம்ல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரிக்கா பண்ணணும். அந்த இடத்த சுத்தி பண்ண உடனே அதை சுத்தி இருக்கிற எல்லா இடங்களுக்கும் நம்ம பண்ணணும், அந்த இடங்களை சுத்தி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் பண்ணணும். இதை நம்ம இந்த கான்சென்ட்ரிக் பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளால இதை எஃபெக்டிவா பண்ணி முடிக்க முடியும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்த மெட்ரிக் என்ன அப்படின்னா 70% ஆஃப் தி அனிமல்ஸ் மஸ்ட் பி ஸ்டெரிலைஸ்ட் அண்ட் வேக்சினேட்டட் அப்படிங்கிறது. அந்த ஹெர்ட் இம்யூனிட்டி வரணும், அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் நடக்கணும் அப்படின்னா. இதுல சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்படி பண்ணா நாய்கள் இனமே அழிஞ்சு போயிடாதா, திருநாயின்னு ஒண்ணு இல்லாம போயிடுமே அப்படின்னு. இது நான் பிராக்டிக்கலி ஒரு லாங் ஐடியல் ஆன சுச்சுவேஷன்ல நாய்கள் இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், எல்லா நாய்களையும் கருத்தடை பண்ணிட்டா. ஆனா பிராக்டிக்கலி யதார்த்தத்துல எல்லா நாய்களுமே ஃபிட் ஃபார் சர்ஜரி கிடையாது. நம்ம அந்த நாயுமே அறுவை சிகிச்சைக்கு தயாரா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியுங்கிற பட்சத்துல எல்லா நாய்களையும் நம்ம புடிச்சு பண்றதுங்கிறது யதார்த்தம் கிடையாது. அதனால அந்த நாய்கள் முழுக்க போயிடாது, தெருக்கு 2 நாய் 3 நாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கிடும். மனிதர்களோட கோ எக்ஸிஸ்ட் ஆகிற அளவுக்கு, இந்த அளவுக்கு ஒரு சோஷியல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு எண்ணிக்கை கொண்டு வரும். திஸ் இஸ் வாட் ஐ வுட் கால் a scientific solution to the street dog crisis. நாய்கள் population okay, yeah, sir, ரொம்ப very clearly explained. So see, even if you look at it that way, இப்போ வந்து எல்லா நாயும் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னாலும் அதுவும் வந்து அது உங்களுக்கும் எனக்கும் தான் அது வந்து ஒரு ஆட்சேபனையா இருக்கணும். ஆக்சுவலா வந்து தெருநாய் எதிர்ப்பாளர்களுக்கு அது வந்து ஒரு அப்ஜெக்ஷனபிளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அதை தானே விரும்புறாங்க, அதை தான் நம்ம சஸ்டைனபிளா பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து அதை வந்து உடனே நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு எல்லாரையும் வந்து வெட்டி நீங்க சொன்ன மாதிரி கேஸ் சேம்பர்ல போடுறோம், ஹிட்லர் பண்ண மாதிரி கேஸ் சேம்பர்ல போடுறோம் அப்படிலாம் இல்லாம நம்ம அதை சஸ்டைனபிளா இது வந்து இதை நீங்க சொல்றது முக்கியமான 2 விஷயம். ஒண்ணு வந்து திருநாய்களை வந்து அடிச்சு கொண்டு போய் கொலை பண்றது வந்து எந்த விதத்திலையும் ஒரு தீர்வை கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. 2வது முக்கியமான பாயிண்ட் வந்து இது அறிவியல் பூர்வமா உலக சுகாதார நிறுவனமே வந்து இந்த ஏபிசி என்கிற கருத்தடை அதை வந்து ஒரு பரிந்துரைத்திருக்காங்க. அது உலகளாவிய அளவில் பரிந்துரைக்காங்க. அதற்கான லிங்கையும் நாங்கள் அந்த உலக சுகாதார நிறுவனத்துடைய அந்த இதையும் ஆவணத்தையும் நாங்கள் வந்து இந்த இதுல வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதை சென்னை வந்து இந்த மாதிரி ரேபிஸ் இல்லாத ஒரு நகரமாக 2007 மாறினதுக்கு முக்கிய காரணம் இந்த ஏபிசி இந்த கருத்தடை திட்டம் தான். இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் இதுல சேர்க்க விரும்புறேன் சமரன், இஸ் த சென்சஸ். அனிமல் சென்சஸ்ங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர். நீங்க வந்து அனிமல் சென்சஸ் எடுக்கணும், ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன நம்ம முன்னேற்றம் கண்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அனிமல் சென்சஸ் கடைசியா நம்ம ஊர்ல எடுத்தது 2019 எடுத்திருக்காங்க அனிமல் சென்சஸ். ஸோ இது 3மே வந்து இந்த அனிமல் சென்சஸா இருக்கட்டும், கருத்தடையா இருக்கட்டும், ரேபிஸ் வேக்சினேஷன், இது 3மே வந்து ஊழல் இல்லாமல், ஒரு தெளிவாக ஊழல் இல்லாமல் நடத்தப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான ரெக்யர்மெண்ட். இந்தியாவிலே இது ஒரு பிரச்சனை. ஓகே, இந்த தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு விஷயத்தை அரசாங்கம் வந்து முடிஞ்சே தீரணும்னு ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அதை அவங்களால கரெக்டா ஊழல் இல்லாமல் செய்ய முடியுது. இப்போ கோவிட் வேக்சினேஷன் பண்ணாங்க, வித்தின் 1 இயர் வந்து இந்தியா முழுமைக்கும் பண்ணி முடிச்சாங்க. ஆதார் கார்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னா கொடுத்து முடிச்சாங்க ஒரு மிக குறுகிய காலத்துல. அதே மாதிரி வந்து ரேஷன், தமிழ்நாட்டுல ரேஷன் அது வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அது ஒவ்வொரு அரசாங்கத்தின் இதுவும் கவனமும் அதுல ரொம்ப இதுவா இருக்கு, க்ளோஸா இருக்கு. இப்படி இருக்கும்போது அதுல வந்து ஊழலை ரொம்ப கம்மியாகவும் அதை திறம்படவும் செய்து முடிக்க முடியுது. அதே மாதிரியான ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு அணுகுமுறை அரசாங்கத்துக்கு இந்த குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு
இந்த நாய் திருநாய் விஷயத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வைக்க வேண்டிய கேள்வி. அப்படி இருந்தால் இதை நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதை திறம்பட செய்து முடிக்க முடியும் அப்படிங்கறது அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ அது ஒரு நம்ம தீர்வு. சோ நம்ம தீர்வு என்னங்கறத நம்ம தெளிவா சொல்லிட்டோம். அந்த தீர்வு ஏன் அறிவியல் பூர்வமா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து, இந்திய அரசாங்கத்துடைய இருந்து எல்லாருமே பரிந்துரைக்கிறது இதுதான் அப்படிங்கிறது. சோ இந்த தீர்வை நம்ம முன் வச்சாச்சு. இன்னொன்னு நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாய் எல்லாத்தையும் கொண்டு போய் முகாம்ல போட்டுருங்க அப்படின்னு இப்ப ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆகஸ்ட் 11 முன்வைத்த தீர்வு. எல்லா நாயும் பிடிச்சு அங்கங்க முகாம் கட்டி அங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல இது நடைமுறையில் சாத்தியமா? I have no reason to believe that. தீர்ப்பை எல்லாருக்கும் சொல்லிடலாம். அந்த தீர்ப்பு மாறிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெஞ்ச் மேல்முறையீட்டுல அந்த தீர்ப்பை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாற்றிய தீர்ப்புல எந்த நாயுமே முகாம்ல நீங்க வைக்க முடியாது. அதுக்கு முகாம்ல வைக்கிறதுக்கான ஒரே ஒரு கிரைட்டீரியா என்னன்னா, அது அக்ரெஷன் இருக்கிற நாய்கள் இல்ல ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை மட்டும்தான் நீங்க தனிமைப்படுத்தி வைக்க முடியும். மீது எந்த நாயையும் நீங்க ஒரு கருத்தடை செஞ்சதோ இல்ல ரேபிஸ் தடுப்பூசி போட்டுட்டோ அவைகளை அதே இடத்துல எந்த இடத்துல இருக்கோ அங்கேதான் கொண்டு போய் விடணும். இதுதான் தொடர்ந்து பல காலமாக உச்ச நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள் வைத்திருக்கிற தீர்ப்பு, கொடுத்துட்டு இருக்கிற மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற பொசிஷன். இந்தியாவோட அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, விலங்கு நல வாரியம் வச்சிருக்கிற அவர்களுடைய நிலைப்பாடும் அதே தான், அவர்கள் பரிந்துரைப்பதும் அதே தான். சோ மத்திய அரசும் இதே தான் சொல்லுது. மத்திய அரசுடைய அந்த 2023 அவங்க கொண்டு வந்த அனிமல் ஏபிசி சட்ட திருத்தத்தை அவங்க நோட்டிஃபை பண்ணிட்டு அதற்குண்டான பிரஸ் ரிலீஸ்ல அறிக்கையிலையும் ஊடக அறிக்கையிலும் மத்திய அரசாங்கமே இதைத்தான் சொல்லுகிறது. இதைத்தான் மாநில அரசுகளுக்கு, தலைமை செயலர்களுக்கு அனுப்பின நோட்டிபிகேஷன்லயும் மத்திய அரசு இதையே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஸோ இதுல மாற்றம் இல்லை. ஆனா நம்ம திரும்பி அந்த தீர்ப்பு தவறாக போனாலும், அந்த தீர்ப்பு கேன்சல் ஆனாலும், அதை தான் நிறைய பேர் இன்னைக்கு அதுதான் சரியான முடிவுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுல என்ன நடைமுறை சிக்கல்கள், இடியாப்ப சிக்கல்கள் என்ன அதுல? இப்ப என்ன இந்த காப்பகங்கள்ல பிரச்சனைனா, தே ஆர் மோர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் தான் காப்பகங்கள். காப்பகம் அப்படிங்கிறது ஒரு அடிப்பட்ட விலங்குக்கு, நோய்வாய்ப்பட்ட விலங்குக்கு இருக்க இடம் இல்லாம தெருல பிழைக்க முடியாத விலங்குகளுக்கான இடம் தான் காப்பகம். நம்ம ஆரோக்கியமா இருக்கிற நாய்களை கொண்டு போய் காப்பகத்துல அடைக்கிறதுல முதல்ல அந்த நாய்களோட பக்கத்துல இருந்து என்ன பிரச்சனைன்னு பாத்துருவோம். அதுக்கப்புறமா நம்மளால அது முடியுமா முடியாதான்னு பாத்துருவோம். ஆயிரக்கணக்கான நாய்களை நம்ம எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல அடைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே டெரிட்டோரியல் அப்படின்னு பேசணும். டாக்ஸ் பக்கத்து தெருவில் இருக்கிற நாயவே அது சேர்த்துக்காது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான நாய்களை வேற வேற இடங்கள்ல இருந்து கொண்டு புடிச்சிட்டு போடுறப்ப அந்த நாய்களுக்கு அதனால அக்ரெஷன், ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். மாத்தி மாத்தி கடிச்சு கொதறிக்கும். ஒரு நாய்க்கும் ஒவ்வொரு கிணல் போட்டு வைக்க போறாங்களா? அப்படியே ஒரு கிணல் நீங்க தனித்தனியா வச்சாலும் அதுல அந்த அனிமல்ஸோட கம்ப்ளீட் என்ரிச்மெண்ட், ஒரு ஃப்ரீடம் எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிடுறோம். அந்த ஸ்ட்ரெஸ்லயே முக்காவாசி நாய்கள் இறந்து போயிடும். இந்த நாய்கள் அவங்களோட டெரிட்டரியில இருந்து எடுத்தோம்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கப்படும். நான் ஒரு அனிமல் ஷெல்டர்ல ஒர்க் பண்றதுனால இதை நான் தினசரி பாக்குறேன். ஒரு 600-700 நாய் ஒரு காப்பகத்துல வைக்கிறதுனாலயே அந்த அனிமல்ஸோட இது இன்ஸ்டிடியூஷனல் ஹோர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு. அத்தனை விலங்குகளை கொண்டு ஒரு இடத்துல அடைக்கிறதுனால இந்த விலங்குகளுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ங்கிறது இட் இஸ் அன்இமேஜினபிள். ரெண்டாவது, அதனால ஏற்படக்கூடிய நோய்கள் நிறைய. நம்ம எல்லா நோய்களுக்கும், நமக்கு கேனைன் நோய்களுக்கும் நமக்கு இது கிடையாது. தடுப்பூசி வழியா நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ரேபிஸ் பண்ணலாம், ஒரு 9-in-1 நீங்க போடலாம், ஒரு பார்வோ, ஒரு இதுக்கு போடலாம், சிடி கூட போடலாம். ஆனால் டிக் ஃபீவருக்கு என்ன போடுவோம் நம்ம? அப்படி வரப்போற ஒவ்வொரு நாய்களையும் உட்காந்து நம்ம மருத்துவம் பார்க்க முடியுமா? இல்ல அதை கொண்டு அந்த நாய்களை வரப்போதுன்னே தெரிஞ்ச ஒரு இடத்துல விடுறது முதல்ல சரியா? நாய்களை கொல்ல போறது கிடையாது, காப்பகம் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராசஸையே ப்ரொலாங் பண்ணி மக்களுக்கு தெரியாத வகையில அதை நடத்திட்டு போற மாதிரியான ஒரு முயற்சி மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஒண்ணு. அப்புறம் காப்பகங்கள் அப்படிங்கிறது நம்ம எத்தனை நாய்களுக்கு எவ்வளவு காப்பகங்கள் நம்ம கட்ட முடியும் யதார்த்தத்துல? அதே மணியை நம்ம இந்நேரம் ஏபிசி சென்டர்ஸ்ல போட்டிருக்கலாம். இருக்கிற நாய்களை புடிச்சு நம்ம காப்பகங்கள்ல போட முடியும் 6 கோடி நாய் அப்படின்னா, நம்ம இந்நேரம் அதுல பாதியாவது புடிச்சு கருத்தடை பண்ணிருக்கலாம். அதை பண்ண முடியாத நம்மளால இதை பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இன்னொன்னு, பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 கீழே எஸ்பிசிஏ ரூல்ஸ்னு ஒண்ணு இது பண்ணிருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒரு காப்பகம் இருக்கணும்.
டிஃபால்ட் அனிமல் ஷெல்டர் இந்த மாதிரி ரோட்ல சர்வைவ் ஆக முடியாத அனிமல்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் முக்காவாசி இடங்கள்ல இது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க டக்குன்னு எந்த ஒரு 2 இடத்துல எஸ்பிசி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவா, அப்புறம் நான் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது ஒழுங்கா எந்த இடத்துலயுமே ஃபங்க்ஷனலா இல்ல, அந்த ஷெல்டரும் சரி அந்த பாடியுமே சரி. ஸோ இவங்க திடீர்னு ஒரு 1000 காப்பகங்களை கட்டி நான் எல்லா நாய்களையும் அங்க எடுத்துட்டு போயிட்டு எல்லா வேலையும் ஒழுங்கா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னா அதுல சுத்தமா நம்பிக்கையே நமக்கு வரல. ரெண்டாவது இது வேலை செய்யாது. நீங்க அந்த கில்லிங் ப்ராப்ளம்ல வந்து அதே பிரச்சனை தான் இங்கேயுமே. நீங்க நாய்களை காப்பகங்களுக்கு எடுத்துட்டு போய் ஒழுங்கா பார்த்துக்க முடியும், நாய்களுக்கு அதனால எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஹைப்போதெட்டிக்கல் என்கிட்ட கொடுத்தாலுமே என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அது வேலை செய்யாது. நீங்க நாய்களை புடிச்சிட்டு வருவீங்க, நீங்க அடுத்த செட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வேற நாய் வந்துடும். ஸோ இட் இஸ் சச் அ ஹியூஜ் ப்ராப்ளம். அந்த ஈகோ சிஸ்டமை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஏபிசி மட்டும்தான் அதுக்கு ஒர்க் ஆகும். எடுத்த உடனே வேற டாக்ஸ் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிடும். வேக்யூம் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. டாக்ஸுக்கு மட்டும் கிடையாது, இது திஸ் அப்ளைஸ் டு எவ்ரி அனிமல், எஸ்பெஷலி இந்த ஹையர் வெர்டிபிரேஸ் லைக் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் இருக்கிற இடங்கள்ல நமக்கு அந்த அனிமல்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசோர்சஸ் வேற அனிமல்ஸ் வந்தே தீரும். அது கொன்னா என்ன, காப்பகங்களுக்கு எடுத்துட்டு போய் அடைச்சு வச்சா என்ன, இதை தானே நம்ம ட்ரை பண்ணி ஒர்க் ஆகல அப்படின்னு மாத்தின விஷயம். ஆக்சுவலா அதை காப்பகங்கள் அடைக்கிறதுக்கு பதிலாக அதுங்களை கொல்றதே பெரிய ரொம்ப கருணையான விஷயம் இல்லையா? அதுக்கு பதிலாக கொண்டு போட்டுடலாம் அங்க காப்பகத்துல. அதுங்க இதுல இன்னொரு நிறைய பேருக்கு புரியாத விஷயம் வந்து இந்த ஆல்பா டாக்ஸ் அப்படின்னு இருக்கும், ஆல்பா மேல் டாக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ ஒரு தெருவில் நீங்க ஒரு 3 நாய் 4 நாய் இருக்குன்னா அதுல வந்து ஒரு நாய் வந்து ஒரு ஒரு ரவுடி நாய், அதை நம்ம லோக்கலா நம்ம புரியுற பாஷையில சொல்லணும்னா அதுல ரவுடி நாய் ஒண்ணு இருக்கும். மீதி நாய் வந்து இப்ப நானே வந்து என்னுடைய தெருக்கள்ல நான் சாப்பாடு போடும்போது எனக்கு தெரியும் எது வந்து இந்த ஆல்பா அப்படின்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் வந்து தனியா எடுத்துட்டு போய் அதை வந்து கண்ட்ரோல், அதை நான் பாதுகாத்துக்கிட்டே இருப்பேன். அந்த சைடு சாப்பாடு போட்டு இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் சில நாய் வந்து அங்க அந்த ஏரியால இருக்க எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க என்ன பண்ணுன்னா நேரம் அதை சாப்பாடு எடுத்துட்டு போய் அந்த அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கேட்டுக்குள்ள போய் அதை போட்டு அதை கேட்டை மூடிட்டு வந்துடும், லாக் பண்ணிட்டு. அந்த சாப்பிட்டு முடிச்சோன்னா அதுங்க அவங்க வந்து கேட்டை திறந்து விட்டுருவாங்க அந்த வீட்டுக்காரங்க. இந்த மாதிரிலாம் ஏன்னா வந்து அப்படிதான் அப்பதான் வந்து இல்லைன்னா மற்ற நாயோட அதை போய் சண்டை போட்டு அதுங்க சாப்பாடெல்லாம் சாப்பிடும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். ஸோ இந்த ஆல்பா இது வந்து ஒரு தெருவுக்குள்ள இருக்கிற விஷயம். இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி எல்லா நாயும் போட்டீங்கன்னா ஒரு காப்பகத்துக்குள்ள அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் ஆல்பா நாய்கள் எல்லாருமே சேர்ந்து, அதாவது ஒவ்வொரு தெருல இருக்கிற ஆல்பா நாய்கள்லாம் சேர்ந்து மீதி நாய்களை, பலவீனமான நாய்களை, இந்த பீட்டா நாய்கள் எல்லாம் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். அதுங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. இது ஆக்சுவலா நடந்திருக்கு. இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு தியரிட்டிக்கலான விஷயம் கிடையாது. ஜோத்பூர்ல வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஜோத்பூர்ல மேயர் ஆர்டர் போட்டு அந்த நாய்களை எல்லா அந்த நகரத்துல அந்த நாய்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு முகாம் கட்டி அங்க வந்து ஒரு மைதானத்துல போட்டு வேலி போட்டு போட்டாங்க உள்ள. அங்க வந்து இந்த மாதிரி நிறைய நாய்கள் சண்டை போட்டுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு செத்தது போக மிச்சம் இருக்கிறதுல ஆல்பா நாய்கள் போட்டு யாரும் வந்து மக்கள் ஃபீட் பண்றதுக்கு உள்ள வர முடியல. அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸால போட முடியாம அவங்க வேலையில இருந்து தூக்கி போட்டுட்டு அப்ப உள்ள நடுவுல மாட்டிக்கிட்ட நாய்கள் வந்து சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அதுங்க வந்து ரொம்ப குரூரமா செத்து போன இன்னைக்கு வரைக்கும் அந்த 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 பவுண்ட் வந்து அப்படியே இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்னு வந்து இப்ப டெல்லியில அந்த தீர்ப்பு வந்த உடனே மனேகா காந்தி வந்து ஒரு டைம் இது எழுதினாங்க, ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒரு கட்டுரை எழுதினாங்க. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு இந்த டெல்லியில இருக்கிற நாய்களுக்கு மட்டுமே நீங்க முகாம்கள் கட்டுறதுன்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்க. அவங்க அது ஒரு கால்குலேஷன் போட்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ், டாக்டர்ஸ், நீங்க சாப்பாடு அதுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 15,000 கோடி டெல்லிக்கு மட்டுமே மட்டுமே. அது லேண்ட் காஸ்ட் இல்ல அவங்க சேர்க்கல. ஏன்னா நீங்க முதல்ல லேண்ட் அக்வயர் பண்ணணும். நீங்க டெல்லியில இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு லேண்ட் அக்வயர் பண்ணணும். அது டெல்லியில எவ்வளவு லேண்ட் காஸ்ட்னு உங்களுக்கு தெரியும், ரெண்ட் எவ்வளவு ஆகும்னு தெரியும். நீங்க லேண்ட் அக்வயர் பண்ணணும். அந்த காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து 15,000 கோடி வந்து வருஷத்துக்கு செலவாகும். ஸோ ப்ராக்டிக்கலா வந்து சுத்தமா நீங்க சொல்ற மாதிரி அந்த காசுக்கு வந்து அதுல கிட்டத்தட்ட ஒரு 1/4 நீங்க வந்து எல்லாத்துக்குமே கருத்தடை பண்ணிடலாம். ஆக்சுவலா கண்டிப்பா அது ரொம்ப ஈஸியா முடிச்சிடும். ஸோ இது வந்து இந்த முகாம்களை அடைப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாகவும் நடைமுறைக்கும் சுத்தமாக ஒத்தே வராத ஒரு தீர்வு அப்படிங்கிறத நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியே ஆகணும் இந்த இடத்துல. ஸோ அந்த தீர்வு வந்து வேலைக்காகாது. அதுக்கு பதிலாக நீங்க அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் பண்ண மாதிரி வந்து துப்பாக்கி எடுத்து வந்து டப்புன்னு சுட்டுட்டு போனீங்களா, அது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நீங்க நாய்கள் மேல கருணை காட்டுறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். இது சரின்னு நம்ம சொல்லல, ஆனா அதோட குரூவல்ட்டியை நம்ம காட்டணும் அப்படின்னா இதோட கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் நீங்க ரெண்டுமே தப்புதான். ரெண்டுமே வந்துட்டு ஆமா
இந்த மாதிரியான அனிமல் வெல்ஃபேருங்கிறது வந்து ஒரு எலைட் கன்சர்ன். நீங்க நீங்க எல்லாரும் பணக்காரங்க தான் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் சொல்றீங்க, ஏழைகளுக்கு இந்த பத்தின இது இல்லை, ஏழைகளுக்கு பாதிக்கப்படுறாங்க, ஆனா பணக்காரங்க தான் வந்து நாய் அனிமல் வெல்ஃபேர் அனிமல் ரைட்ஸ்னு பேசுறீங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு கருத்து முன்வைக்கிறது படுகிறது. இதை பத்தி உங்களுக்கு என்ன பாயிண்ட், ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு? இதுல அவங்க என்ன எக்ஸாக்ட்லி சொல்ல வராங்க அப்படிங்கிறத பொறுத்துதான். இப்ப இதனால பாதிக்கப்படுறவங்க வெறும் சாமானிய மக்கள் மட்டும்தான் அப்படின்னா அது சில காரணங்களுக்காக உண்மையாவும் இருக்கலாம். அவரு கோபிநாத் அவர்கள் சொன்ன மாதிரி எலைட் பீப்புள் எல்லாரும் அப்படியே கார்லயே போயிட்டு கார்லயே வந்துடுறாங்க, அதனால அவங்களுக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல, சாமானிய மனிதன் தான் கடி வாங்குறான் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதையும் தாண்டி அதே ஈகோ சிஸ்டம் ஒரு எலைட்டான பிளேஸ்ல எப்படி இருக்கு, ஒரு அது சம்பந்தமா நான் வந்து ஒரு பதில் சொல்லலாம்னு தான் இருந்தேன். நீங்க பேசி முடிச்சோட சொல்லாதான் அதை இப்ப நான் இன்டரப்ட் பண்ணி சொல்லிடுறேன். அது ஒரு கேள்வி வந்து அந்த ஒரு படவா கோபியை நோக்கி அவர் எழுப்பினாரு, ஏதாவது பணக்கார வீட்டு பையன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு வந்து பயங்கர வீரியமா அவர் கேள்வி கேட்டாரு. இந்த அதுக்கு வந்து அவர் ஏதோ பதில் சொல்ல போக எங்கேயோ மாத்தி விட்டாங்க. ஓகே, ஒண்ணு, நிறைய பணக்கார வீட்டுல பசங்க கடி வாங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பசங்க எல்லாரும் பணக்கார வீட்டு பசங்க எல்லாருமே வந்து எப்பவுமே கார்ல போறதுல, அவங்க டியூஷனுக்கு போகும்போது சைக்கிள்ல போவாங்க, இல்ல ஊர்ல ரோட்ல வந்து சைக்கிள்ல வந்து சும்மா விளையாட சுத்துவாங்க, இல்ல பார்க்ல போய் எங்கேயாவது பார்க்ல போய் கேம் பசங்க கூட இருக்கிற படிச்ச பசங்க கூட விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க நான் வந்து இது வரைக்கும் 4 தடவை கடி வாங்கியிருக்கேன். ஓகே, 4 தடவை. நான் 2 தடவை வீட்டு பெட் டாக்னால, 2 தடவை வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால நான் கடி வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க. எல்லாருமே வந்து இந்த இது வாங்கியிருக்கோம். ஸோ அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பணக்கார வீட்டு பசங்க கடி வாங்கியிருப்பாங்க, நான் அவங்களுக்கு டயத்துக்கு ரேபிஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவங்களை கவனமா பாதுகாத்து அவங்கள அதுல காப்பாத்திருப்பாங்க அவங்கள்ட்ட இருக்கிற பண வசதினால. ஏழைகளுக்கு வந்து இது சம்பந்தமான தெளிவு இருக்காது. நீங்க டாக்டர் ரேபிஸ் வந்து நாய் கடிச்சிருச்சுன்னா அவங்க 5 தடவை நீங்க ஊசி போடணும், முதல் ஊசி 1 வாரம் கழிச்சு, 2வது ஊசி 2 வாரம் கழிச்சு, இப்படிலாம் அவங்க சொன்னாங்கன்னா இவங்க திரும்பி போய் அங்க போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. முதல்ல அவங்க ஊசி போடணும்னே தெரியுமா, அது ஒரு பிரச்சனை. இந்த குழப்பங்கள் வந்து பணக்கார வீட்டுகளுக்கு இருக்காது. 2வது முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்த கேள்வியை நம்ம எந்த பிரச்சனையை வச்சு போனாலும் எழுப்பலாம். இந்தியா உலகம் எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள். இப்போ வந்து கல்வியின்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் கிளாஸ்ல டிராப் அவுட் ஆகுது, 10ஆம் கிளாஸ்ல டிராப் அவுட் ஆறாங்க. எத்தனை பணக்கார வீட்டு பசங்க டிராப் அவுட் ஆறாங்க, எத்தனை ஏழை வீட்டு பசங்க டிராப் அவுட் ஆறாங்க. குடிச்சிட்டு வந்து புருஷன் அடிக்கிறான். எவ்வளவு பணக்கார வீட்டுல இது நடக்குது, எவ்வளவு ஏழை வீட்டுல இது நடக்குது. ஓகே, டவுரி பிரச்சனை எவ்வளவு பணக்கார வீட்டுல வந்து இது பிரச்சனை, எவ்வளவு ஏழை வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து, கோவிட்ல வந்து எவ்வளவு பேர்ல பணக்கார வீட்டுக்காரங்க பாதிக்கப்பட்டு செத்து போனாங்க, எவ்வளவு ஏழை வீட்டுல செத்து போனாங்க கோவிட்ல பாதிக்கப்பட்டு. கோவிட் லாக்டவுன்ல வந்து எவ்வளவு பணக்கார வீட்டுக்காரங்க வந்து வீட்டு வாடகை கட்ட முடியாம, மளிகை சாமான் வாங்க முடியாம கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு ஏழை வீட்டுல கஷ்டப்பட்டாங்க. இந்த எல்லாவற்றுக்குமே பதில் என்னன்னா, உலகத்தில் எந்த பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனையில பாதிக்கப்படுறது ஏழைகள், மத்தியதர வர்க்கத்தினர் வரைக்கும் தான். அதுக்கு மேல பெரிய அளவுல அவங்க வந்து பாதிக்கப்படவே மாட்டாங்க. That does not mean that it is not a problem. ஓகே, சோ இது வந்து இது நீங்க இந்த கேள்வியை நீங்க வந்து இந்த மாதிரி வந்து எழுப்பிட்டு அதனால வந்து பிரச்சனையே இல்லை, இல்ல வந்து அது வந்து அவர்களுக்கு கன்சர்ன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க திசை திருப்ப முடியாது அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். இது வந்து it is not about the dogs, it is basically about the availability. அதே மாதிரி இந்த எலைட் மட்டுமே வந்து இதெல்லாம் இதை பற்றி கவலைப்படுறாங்க, எலைட்டுகள் மட்டும்தான் கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு தவறான ஒரு பார்வை. என்ன ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, நான் இயங்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய எலைட் இல்லாத மக்கள். எனக்கு வந்து நான் இதை வேற ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இதை பத்தி எழுதியிருக்கேன் வேற. எனக்கு இங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு அடிக்கடி சாப்பாடு போடுறதுக்கு. அவங்க ஒரு பூக்காரங்க ஆக்சுவலா. அவங்களும் அவங்க பையனும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வீட்லயே வந்து ஒரு 3 தெருநாய் இருக்கும் எப்பவுமே. ஓகே, அது கிரவுண்ட் ஃப்ளோர். அவங்களுக்கு அந்த சுத்தி ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கு, அதை சுத்தி ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். அங்க வந்து அவங்க அந்த நாய்கள் தான் எப்பவுமே இருக்கும். அவங்க வந்து ஒரு பூக்காரம். அப்புறம் வந்து அடிக்கடி இப்ப நாய்கள் அடிப்பட்டா இல்ல கருத்தடைக்கு கூட்டிட்டு போகும்போது எனக்கு வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னொரு எனக்கு நான் வந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் ஃபீடிங்க்கு வந்து ஒரு அம்மா வருவாங்க. அவங்க ஆக்சுவலா வீட்டு வேலை செய்யறவங்க.
வீட்டு வேலை செய்யறவங்க அவங்களே வந்து ஒரு 10-15 நாளைக்கு சாப்பாடு போடுறாங்க. நான் ஊருக்கு எங்கேயா போறேன், இல்ல மீட்டிங் இருக்கு, ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கு, லேட் ஆகும்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணா வீட்டுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் போட்டு வந்துருவாங்க. நான் அவங்களுக்கு பைசா கொடுப்பேன், பட் வந்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு வந்து ஒரு 20 நாய்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தண்ணி கேன் போடுறவரோட ஒய்ஃப் அவங்க ஆக்சுவலா அவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து நாங்க எங்க குழுவுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்கோம் அப்படின்னா வந்து அதுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க எலைட் அப்படின்னு அந்த வரையறைக்குள்ள கொண்டு வரக்கூடிய நபர்கள். மீது எல்லாருமே வந்து மெஜாரிட்டியா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு பொருளாதார அடுக்கில் இருக்கிறவங்க தான். ஸோ இது வந்து இது ஒரு எலைட் கவலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அறிவீனமான ஒரு பார்வை. சோ இது ரொம்ப ஒரு இல்லிட்ரேட் பார்வை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா அவங்க வைக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கலாம். அதாவது பாதிக்கப்படுற பெரும்பாலானோர் இவங்க கிடையாது, எலிட்ஸ் கிடையாது அப்படின்னு இருந்தாலும், ஆனா இந்த இஷ்யூவை பத்தி கவலைப்படுற எல்லாருமே, விலங்கு நலன் உரிமைகளை பத்தி கவலைப்படுற எல்லாருமே எலிட்ஸ் அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனை டிரா பண்ணாது. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த ஃபைனல் கன்க்ளூஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா சாமானிய மனிதர்களும் எக்கச்சக்க பேர் விலங்குகளுக்காக பண்றவங்க, சாதாரண சராசரி மனிதர் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரோட எஃபர்ட்ஸையும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இவங்க மிஸ்ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல. நாங்க உங்க எல்லாருக்கும் சேர்த்து பேசுற மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீங்க எல்லாருமே பண்றவங்க எல்லாரும் எலிட்டு, இல்லைன்னா ஒருத்தங்க இதை பண்ணவே முடியாது, அனிமல் வெல்ஃபேர் இஸ் ஒன்லி ஃபார் தி ரிச்ன்ற மாதிரி காட்டினது எனக்கு சுத்தமா அதுல உடன்பாடு கிடையாது. இப்ப நீங்களும் நானும் தான் இப்ப வந்து நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஓகே, நீங்க தான் வந்து நீயா நான் போய் பேசியிருக்கீங்க, நான் தான் வந்து ஃபேஸ்புக்ல வந்து களமாடிட்டு இருக்கேன். நம்ம தான் பண்றோம். அந்த பூக்காரம்மா பண்ண முடியாது, அவங்களால ஒரு யூடியூப் வீடியோ போட்டு பேச முடியாது. இல்ல அந்த தண்ணி கேன் போடுறவங்களோட ஒய்ஃப் அந்த வாணிமாவால வந்து இந்த மாதிரி நீயா நான் போய் பேச முடியாது. அவங்க பேசினாலும் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தரவுகளை அறிவியல் பூர்வமாக அதை முன்வைக்கிற திறன் இருக்காது. அவங்க வந்து அதை உணர்வு பூர்வமா தான் அணுகிறாங்க. நம்ம ஒரு அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் ஒரு ஜீவன். அப்படி நீங்க அந்த தண்ணி கேன் போடுறோட ஒய்ஃப் கிட்ட பேசுங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க வந்து உலக சுகாதார நிறுவனம் இது கொடுத்துருக்கு, அங்க வந்து இந்த பாரிஸ்ல வந்து இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க, அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேசும்போது ரொம்ப சாதாரணமா அதுவும் ஒரு உயிர் தானே, பாவம் அப்படிதான் அவங்களோட பார்வை இருக்கும். ஆனா அதை வச்சு அவங்களால இந்த நிகழ்ச்சிக்கு வரப்படிதான் அவங்களுக்கு இதற்கான ஒரு ஆக்சசபிலிட்டியும் அவங்களுக்கு இருக்காது. பேசுறது யார் இருக்கும், அவங்க வந்து உங்களுக்கு த்ரிஷா பேசுவாங்க, இல்ல விஷால் பேசுவாரு, இல்ல சமரன் பேசுவாரு. அதை வச்சு வந்து நீங்க வந்து இது எல்லாமே எலைட் கன்சர்ன் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் an absolutely irrational and illiterate ரிடிகுலஸ். கண்டிப்பா நீங்க அதுவும் இந்த இடத்து நீங்க மென்ஷன் பண்ணீங்க, எப்படி இதை பத்தின நாலேஜ் அண்ட் ஆக்சசபிலிட்டி இருக்காது சாமானிய மக்களுக்கு. அந்த இடத்துல ஐ திங்க் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டடி தட் வி ஷுட் கோட் ஹியர். ஸோ இது வந்துட்டு இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த பர்டன் ஆஃப் ஹியூமன் ரேபிஸ் டெத்ஸ் அண்ட் அனிமல் பைட்ஸ் இன் இந்தியா. இதுல அவங்க கொடுத்த கீ ஃபைண்டிங் அபவுட் இன் வெரி பர்டிகுலர் வேக்சினேஷன் பத்தின நாலேஜ். அவங்க எடுத்த ஸ்டடியில இருக்கிற 20.5% பீப்புளுக்கு ஏஆர்வி எடுக்கல நாய்க்கடிக்கு அப்புறம். 20% மேல நாய்க்கடிக்கு அப்புறம் ஊசி போட்டுக்கல. ஊசி போட்டவங்கல வெறும் 66% தான் அட்லீஸ்ட் 3 டோஸ் போட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 1253 இண்டிவிஜுவல்ஸ் who received only 1 dose, 49.9% did not complete the full course. கிட்டத்தட்ட பாதி மக்கள் வந்துட்டு முழுசா அந்த ஏஆர்வி கோர்ஸே முடிக்கிறது இல்லைன்னு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும், நானும் அதுல ஒருத்தன் தான். எனக்கு நாய் ஒரு வாயை கட்டுறப்ப இது கோட்டுப்புறத்துல ஒரு நாயோட வாயை நான் கட்டிட்டு இருந்தேன், எனக்கு பல்லு பட்டுருச்சு. நீங்க சொன்ன மாதிரி நாய் கட்டின்னு ஒண்ணு வாங்கினது இல்லை, எந்த ஒரு நாயுமே இது வரைக்கும் துரத்திட்டு வந்து கடிச்சது கிடையாது. அதுக்கு நான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. நான் வேணும்னே நைட்டு 11 மணிக்கு போயிட்டு எல்லா நாய்களோடையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்குலாம் போவோம், சும்மா வீடியோ எடுப்போம், இந்த ஏரியாவை எப்படி இருக்குன்னு பாப்போங்கிறதுக்குலாம் போவோம். இது வரைக்கும் நான் கடி வாங்கினது கிடையாது. ஆனா பல்லு பட்டிருக்கு. அப்படி பட்டப்ப நானே வந்துட்டு ஒரு ப்ளூ கிராஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப கூட ஒரு சின்ன அலட்சியத்துல சரி 3 போட்டா போதும் அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சேன். அப்ப இன் ஜென்ரல் இது பீப்புள் வந்துட்டு இது வந்து நான் சொல்றது 1 வருஷம் முன்னாடி ஜஸ்ட் ஜாயின் பண்ணப்ப, இப்ப எனக்கு அதோட சீரியஸ்னஸ் இன்னும் பலத்தை தெரியுது. ஆனா இது வந்துட்டு சாமானிய மனிதர்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. யாரு போயிட்டு 3 ஊசி போட்டுக்கிறது 5 ஊசி போட்டுக்கிறது பாத்துக்கலாம், அதெல்லாம் வராது, நமக்கெல்லாம் வராது அப்படிங்கிற அந்த அலட்சியமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மக்களிடையே. அலட்சியமும் அந்த விழிப்புணர்வின்மையும் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதுதான் உண்மையாகவும் இருக்கக்கூடும். அடுத்து இவங்க முன்வைக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பன்றிகள்
கழுதைகள் இதெல்லாம் வந்து போயிருச்சு. சிட்டியில இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு காலத்துல பன்றி, கழுதையெல்லாம் சுத்தி நிறுத்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒழிச்சாங்களே, அதை எப்படி ஒழிச்சாங்க? அப்போ வந்து இதுவும் அதே மாதிரி இதையும் ஒழிக்க முடியாதா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வருது. ஸோ இதற்கான நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஒரு பதிலை தர முடியும்? இதையும் நீயா நானாலில் முன்வைக்கப்பட்ட கேள்வி. நிறைய பேர் வெளியிலையும் அதற்கு வெளியிலையும் நிறைய பேர் அதை ரைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. என்ன அப்படின்னா, நாய்களுக்கும் பன்றிகள் கழுதைகளுக்கும் இந்த அடிப்படையில் என்ன வித்தியாசம்னா, இதெல்லாம் கமர்ஷியல் அனிமல்ஸ். இந்த பன்றியும் கழுதையும் வந்துட்டு மனிதர்கள் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு விலங்காக இருந்தது. தங்களோட சொந்த தேவைக்காக பயன்படுத்திக்கக்கூடிய விலங்குகளா இருந்ததுனால நம்ம அது ஒரு கட்டம் வரைக்கும் பயன்படுத்தியிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் எப்ப வந்துட்டு நமக்கு டாங்கிக்கான அந்த கழுதையோட தேவை போயிடுச்சோ, நமக்கு இனிமே சுமக்கிறதுக்கு கழுதை தேவையில்ல, வண்டி இருக்கு அப்படிங்கிற நிலைமை வருதோ, அந்த கழுதைக்கான தேவை இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த கழுதையோட ஈகோ சிஸ்டம் கிடையாது. ஒரு மனிதனை சார்ந்துதான் அந்த கழுதை ஊருக்குள்ள வாழ முடியும். தனியா வாழ முடியல அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா எராடிகேட் ஆயிட்டாங்க. ஆனா நான் பிறந்ததுக்கு அப்புறம் நான் இதை என்னோட கண்ணெதிரில பாக்கல. அதனால எனக்கு தெரியாது எக்ஸாக்ட்லி டாங்கிஸ் எவ்வளவு அந்த காலத்துல இருந்தது. அது வந்துட்டு ரொம்ப காமன். நாய் மாதிரி கழுதைகள் எண்ணிக்கையில இருந்ததா, இல்ல அதை நம்ம ஒழிக்கணும்னு ஒழிச்சோமா, இல்ல காலப்போக்கில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல காணாம போயிடுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பன்றிகள் பொறுத்த வரைக்கும் பன்றிகள்ல வந்துட்டு தெருக்கள்ல இப்பயுமே புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரே பிக்ஸ் இருக்கு. ஆனா முன்ன அளவுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தை சார்ந்த நிறைய பேர் முன்னாடிலாம் நான் நிறைய பார்ப்பேன், இப்ப கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஆனால் இதனாலேயே அந்த காலகட்டத்துல நான் இல்ல, இதுக்காக என்னால குரல் கொடுக்க முடியல, கொடுக்காமயே போயிருந்தாலும் அதனால இன்னைக்கு நீ இதுக்காக கொடுக்க கூடாது, ஒரு 2 wrongs மேக் 1 ரைட்ங்கிற லாஜிக் இது. அது பண்ணிருக்கோம், அது எதுவுமே யாரும் கேட்கல, நான் இதை பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி தெரியும் அது யாருமே கேட்கலன்னு? அன்னைக்கு இருந்த விலங்குரிமை ஆர்வலர்கள் கேட்டிருக்கலாம், நீங்க இதே மாதிரி கழுதைகளை அகற்றணும் அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு குரல் கொடுத்த ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கு ஏதாவது கான்சென்ட்ரேட்டடா இனிஷியேட்டிவ் எடுத்தாங்களா கவர்மெண்ட் சைட்ல இருந்து? இதெல்லாம் பிடிச்சிட்டு போய் இப்போ வந்து நம்ம இதுல விடணும்னு சொல்றோம் இல்லையா, சொல்றாங்க இல்லையா, முகாம்ல விட்டோம். அந்த மாதிரி கழுதைகள் முகாம்னு ஒண்ணு வச்சு அங்க கழுதைகள் எல்லாம் அங்க கொண்டு போய் விட்டாங்களா? இல்ல கழுதைகள் எல்லாம் கொண்டு போய் கேஸ் சேம்பர்ல அடைச்சி அதுங்களை சாகடிச்சாங்களா? இல்ல பன்றிகள் எல்லாம் அந்த மாதிரி கேஸ் சேம்பருக்கு தள்ளினாங்களா? இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. இந்த ஒழிக்கிறது அப்படிங்கறதோட வரையறை என்னன்னு நமக்கு தெரியல. அவங்க ஒழிக்கிறதுன்னு என்ன மீன் பண்றாங்க? அது ஒண்ணு. அந்த மாதிரி நடந்திருந்தா இப்படி எல்லாம் ஒரு 10,000 பன்றிகளை கொண்டு போய் கேஸ் சேம்பர்ல அடைச்சு சாகடிச்சாங்க அப்படின்னா அந்த தகவல் வந்து ஹிஸ்டரியில இல்லாம போயிருச்சா? அதுவும் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரீசெண்டா நடந்திருந்தா அது எப்படி நம்ம ஹிஸ்டரியில இல்லாம போயிருக்கும் அந்த தகவல், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்னு வந்து நான் பன்றிகளை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் இதுல டெல்லியில எல்லாம் நிறைய நாங்க இருந்த ஏரியாலேயே பன்றிகள்லாம் இருந்திருக்கு, சுத்தி நின்றுருக்கோம். ஆக்சுவலா ஜனக்புரியில எல்லாம் இருக்கும். அதே சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொதி சுமக்கிற ஒரு அவசியம் பெரிதாக இல்லாமல் போனதுனால கழுதைகளுடைய தேவையும் இல்லாம போச்சு. இப்ப வந்து ஒரு காலத்துல உலகம் ஃபுல்லா தெருக்கள்ல ரோட்ல வந்து குதிரைகள் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து குதிரைகள் கிடையாது ஆக்சுவலா எங்கேயுமே. அண்ட் ஏன்னா குதிரைகளுக்கான தேவை யாருக்குமே இல்லை இப்போ. அதனால வந்து இப்ப குதிரைகளை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, குதிரைகளுடைய தேவை அருகி போய்விட்டது அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த மாதிரியான ஒரு நிலைமை நாய்களுக்கு இல்லை அப்படிங்கிறது. நாய்கள் வந்து ஆல்மோஸ்ட் 85-90% வந்து ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது ஆதரவற்ற ஒரு ஹோம்லெஸ் அனிமல்ஸ் அப்படிதான் அதுங்களை நம்ம வரையறைப்படுத்தணும். எனவே இந்த ஒப்பீடே வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம சரியில்லை. ஆனா ஓரளவுக்கு சில விஷயங்கள் ஒரு பார்ஷியல் அக்ரிமெண்ட் நான் கொடுப்பேன் அவங்க கிட்ட. என்ன அப்படின்னா, இந்த தரப்பில் உட்கார்ந்து பேசுற எல்லாருமே விலங்கு நலனை இப்ப கருத்தில் கொண்டு வர யாருமே எல்லாருக்குமே விலங்கு உரிமைகள் புரியுதா? நாளைக்கு இப்படியே ஒரு பிரச்சனை வேற ஒரு விலங்குக்காக வரப்ப ஏஞ்சி நிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நம்பிக்கையுமே எனக்கு கிடையாது. விலங்கு நல ஆர்வலர்கள் பக்கத்துல இருந்துமே நாய்கள் அப்படிங்கிறப்ப ஒரு செலக்டிவ் எம்பத்தி இருக்கு. பிற விலங்குகள் கிட்ட அவங்க காட்டாத அந்த ஒரு சிம்பத்தி நாய்கள் கிட்ட நானும் பார்க்கிறேன். நம்ம ஸ்பீஷிசிசம்னு சொல்லுவோம், விலங்கினவாதம். ஒரு விலங்குக்கும் இன்னொரு விலங்குக்கும் வேறுபடுத்தி அந்த டிஸ்கிரிமினேட் பண்ணி ட்ரீட் பண்ற மென்டாலிட்டி அனிமல் வெல்ஃபேர்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. அதுல மாற்று கருத்து நான் என்னைக்குமே என்னால சொல்ல முடியாது. அது வந்து ஓரளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து அதுல பெரிய தவறு என்ன சொல்ல, ஏன்னா வந்து ஒவ்வொரு அனிமல், சில பேர் சில அனிமல்களுக்காக போராடுவாங்க, சில பேர் சில விலங்குகளுக்காக போராடுவாங்க, சில பேர் பூனைகளுக்காக, சில பேர் நாய்களுக்காக, சில பேர் வந்து மாடுகளுக்காக. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காரணங்களினால் ஒரு விலங்கை நான் வந்து பாதுகாக்கணும், அந்த விலங்குக்காக நான் போராடணும் அப்படின்னு நினைக்கிறதுல தவறு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு வைட் ஸ்ப்ரெட், ஒரு யூனிவர்சல்
அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இந்த ஒரு இந்த இஷ்யூவை பத்தி, இந்த விலங்கு உரிமை பத்தி இருக்குமான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா வந்து ஆஸ் லாங் அஸ் நீங்க வந்து ஒரு மனிதர்களை தாண்டிய ஒரு ஒரு சிந்தனையை நீங்க வந்து கொண்டு போறீங்க அப்படின்னும் போது அது ஒவ்வொரு கட்டத்துல ஒரு ஒரு கட்டத்துல நீங்க முழுமையான ஒரு என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிடும். அந்த கிடைக்கும் அது அடிக்கல்ல தான் அது, ஒரு படிக்கட்டு மாதிரி தான் அந்த இடத்துக்கு தேர் மேக்கிங். இந்த இந்த வாதம் எப்படி இருக்குன்னா, இந்த வாட் அபவுட் ட்ரீ அப்படின்னு நான் சொல்வேன். இது ஒரு வாதம் செய்யும்போது வந்து ஒரு தர்க்க பிழை அப்படின்னுவாங்க. தர்க்கத்துல நீங்க ஒரு பிழையா ஒரு வாதத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து லாஜிக்கல் ஃபாலசி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் அபவுட் ட்ரீ அதுல ஒரு முக்கியமான நிறைய தர்க்க பிழை கேட்டகரிஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கேட்டகரி வந்து வாட் அபவுட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை கேட்டியா இதை கேட்டியா அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, இந்துத்துவர்கள் முன்வைக்கிற ஒரு வாதம். அவர்கள் குஜராத் ரயட் வந்து இந்துத்துவர்களுக்கு ரொம்ப ஒரு தொந்தரவு கொடுக்கிற விஷயம். நீங்க வந்து குஜராத் கலவரத்தை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா உடனே அவங்க பண்டிட்டுகள்லாம் கொல்லப்பட்டார்களே 90களில் காஷ்மீர்ல, அதை பத்தி நீ கேட்டியா அப்படின்னு குரல் கொடுத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு அவர் குரல் கொடுத்தாரா இல்லையானான்னு தெரியாது, பண்டிட்டுக்கு குரல் கொடுத்தவர் அவர் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது. இன்னொன்னு வந்து அந்த சமயத்துல அது ஒரு அவ்வளவு பெரிய ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலை. நம்ம எல்லாருக்கும் ரோஜா பார்த்துதான் காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரிய வந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் மக்கள் உலகம் இந்தியா இருந்துச்சு அந்த டைம்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப அதுக்கு நான் குரல் கொடுக்கலன்னா இதுக்கு நான் கொடுக்க கூடாதா? வேற ஏதோ காரணங்களால குரல் கொடுக்க முடியல, தெரியல, விஷயம் தெரியல, ஏதோ முடியல. இப்போ அதுதான் இப்போ நீங்க வந்து நீங்க சரி பண்டிட்டுக்கு நீங்க குரல் கொடுக்குறீங்க, அப்போ வந்து குஜராத் கலவரத்தையும் நீங்க எதிர்க்கிறீங்களா? அப்ப அதை சொல்லணும். நீங்க இந்துத்துவர்கள் அதை சொல்ல மாட்டாங்க. சோ இது வந்து என்னன்னா உங்களை லாக் பண்ணி உங்களை மாட்ட வச்சு அதுல இருந்து அந்த வாதத்துல இருந்து எஸ்கேப் ஆகுது. நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ரொம்ப பிழையான ஒரு தர்க்க முயற்சி. அதைதான் முன்வைக்கிறாங்க. இந்த கழுதைக்கு கேட்டியா பண்ணிக்கு கேட்டியாங்கிறது வந்து ஒரு வாட் அபவுட் ட்ரீ என்கிற ஒரு லாஜிக்கல் ஃபாலசிக்கு உள்ள போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விலங்கு நலம் சார்ந்த வாதங்கள்ல சில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இதை அவங்க சொல்ல வருதுன்னு நினைக்கிறது என்னன்னா வந்து இது கொசுலாம் வந்து நீங்க அடிக்க மாட்டீங்களா? நீங்க விலங்கு நலம் பேசுறீங்களே, கொசு அடிக்க மாட்டீங்களா? கரப்பாம்பூச்சி அடிக்க மாட்டீங்களா? கரப்பாம்பூச்சிக்கு மருந்து போடுறீங்களா வீட்டுல அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இதை வச்சு விலங்கு நல சிந்தனையாளர்கள் நம்ம கன்சிஸ்டன்சியை டெஸ்ட் பண்றாங்க. நீங்க எல்லா விஷயத்துலயும் கன்சிஸ்டன்டா இருக்கீங்களான்னு பார்க்க இருக்கீங்களா டெஸ்ட் பண்றாங்க. சோ இதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம்? என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நாய்க்கும் கொசுக்கும் கம்பேர் பண்றப்ப எந்த அடிப்படையில் கம்பேர் பண்றோம், எந்த சூழ்நிலையில எந்த பிரச்சனைக்காக கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறது கான்டெக்ஸ்ட் ஆஃப் கம்பேரிசன். பேசிக்லி நாய்க்கும் கொசுக்கும் ஈக்குவல் மாரல் கன்சிடரேஷன் தரணும் அப்படிங்கறதா நம்மளோட பாயிண்ட். நம்ம எல்லா விலங்குகளையும் ஒரே மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லல. அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற காரணிகளை சார்ந்து அதை கருத்தில் கொண்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிறது தான். ஒருவேளை என்னால கொசுக்கு கருத்தடை பண்ண முடியும், கொசுக்களை வந்துட்டு கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை விட பெட்டரான எஃபெக்டிவான ஹியூமனான சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை தான் எடுக்கணும். அது ஆனா இந்த இடத்துல நமக்கு அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மஸ்கிட்டோஸ் ஆர் த நம்பர் 1 கில்லர்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இன் த வேர்ல்டு. தங்களோட டெங்கு பரப்புறதுனாலையும் மலேரியா பரப்புறதுனாலையும் நம்பர் 1 கில்லர்ஸா இருக்காங்க. கொசுக்களை புடிச்சிட்டு போய் கருத்தடை பண்றதுங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு பிராக்டிகலான விஷயம் கிடையாது. அதையும் ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷனா முன் வச்சிருக்காங்க அறிவியல் பூர்வமா. அதை நான் இங்க இன்டரப்ட் பண்ணி சொல்லிடுறேன், சாரி. கண்டிப்பா இப்ப நம்ம சென்னை கார்பரேஷன் உட்பட நிறைய பேர் உலக அளவுல அவங்க சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஸ்டெரைல் மஸ்கிட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு மஸ்கிட்டோஸை வந்து ஸ்டெரைல் பண்ணிட்டு, அதாவது அவங்க வந்து கருத்தரிக்க முடியாத இல்ல ஆண் கொசு இல்ல வந்து கருத்தரிக்க இயலாத பெண் கொசு, இந்த மாதிரி வந்து இதை உருவாக்கினா அதை வந்து அவர்களுக்கு ஸ்டெரைல் பண்ணி வச்சு அதை வந்து ஒரு கொசு கூட்டத்துக்குள்ள அனுப்புறது. ஆக்சுவலா இந்த கொசுக்களை அவர்களோட வந்து மேட் பண்ணும்போது அவையும் வந்து ஸ்டெரைல் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணி வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றது வந்து ஒரு உத்தியா வந்து அறிவியல் பூர்வமா பண்றாங்க. அதை சென்னை கார்பரேஷனும் அதை வந்து செஞ்சிருக்காங்க. ஓ அருமை அருமை. இந்த மாதிரி நமக்கு வர வர கண்டிப்பா நம்ம அந்த பக்கமும் போகணும். என்ன அப்படின்னா இதே இடத்துல நாய்களுக்கு என்ன தீர்வை நம்ம முன்வைக்கிறோமோ அதே தீர்வை வந்து கொசுக்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. என்னை கடிக்க வந்து ஒரு நாய் என்னையோ இல்ல என் பையனையோ வந்து பொண்ணையோ ஏதாவது ஒரு நாய் வந்து கடிக்க வந்து அந்த நாயை அடிப்பேன். நான் வந்து அந்த நாயை கிட்ட வந்து கெஞ்சி பண்ணாதப்பா ப்ளீஸ்பா அப்படின்லாம் நான் வந்து கெஞ்ச மாட்டேன். கண்டிப்பா என் பெண்ணையோ என் பையனையோ நான் காப்பாற்றுவதை தான் நான் ஒரு முன்னுரிமையா கருதுவேன். அந்த நாயை அடிச்சு துரத்துறதுக்கோ இல்ல ஏதாவது பண்றதுக்கோ தான் நான் பார்ப்பேன் அந்த சமயத்துல, அந்த உணர்ச்சி பூர்வமான தருணத்துல. அதே தான் நம்ம கொசு விஷயத்திலயும் செய்யறோம்.
எக்ஸாக்ட்லி. மனிதனா இருந்தாலும் அததான் செய்வோம். நம்மள ஒரு மனிதன் கத்தி எடுத்து தாக்க வரா இல்ல இந்த அப்படிங்கிற பட்சத்துல நான் அந்த இடத்துல வந்துட்டு அந்த மனிதன் என்ன தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். பட் அப்கோர்ஸ் யூஸ் நெசசரி ஃபோர்ஸ். அதை நம்ம வராமையே தடுக்க முடியுங்கிற பட்சத்துல அதுக்கு போகணும். உங்களால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மஸ்கிட்டோ நெட் போடுறதோ, கொசு வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், தண்ணி தேங்க விடாம பாக்குறது, இதெல்லாமே பண்ணலாம். இதையும் தாண்டி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல என்னை தற்காத்து கொள்ளும் உரிமை எனக்கு இருக்கு. அவங்க அதை கம்பேர் பண்ற இது வேற, இடங்கள் வேற. கொசுவை வந்துட்டு நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது வேற, நாய்கள் ஒண்ணுமே பண்ணாத நாய்கள் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது வேற. எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா கொசுக்களும் கிடைக்கும், எல்லா நாய்களும் கிடைக்காது பாத்தீங்கன்னா. அதுக்கான எவிடன்ஸ் அதோட ரீசன் ஃபார் பைட்டிங்லயே இருக்கு இல்லையா? அந்த கொசு நம்ம ரத்தத்தை எடுத்தாதான் உயிர் வாழவே முடியும், சர்வைவலுக்காகவே அது அதுதான் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ கேரண்டீட் திங். தே ஆர் லுக்கிங் டு பைட்டர்ஸ். ஆனா நாய்கள் விஷயத்துல அப்படி கிடையாது. நாய்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது தான் பெரும்பான்மை. இந்த ஆன்டகனிஸ்டிக்கா ஒரு நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது அப்படிங்கிறது தான் சிறுபான்மை. சோ அந்த ரெண்டுத்தையுமே நம்ம அந்த அடிப்படையிலயுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு மினிஸ்கியூல் இது. இன்னொரு ஒரு ஆங்கிள் எனக்கு இந்த மஸ்கிட்டோ கரப்பாம்பூச்சி கம்பேரிசன்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்து நீங்க இப்போ ஒரு விலங்கு உரிமையாளரை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? நீ வந்து கேர் பண்ணேன்னா நீ எல்லா விலங்கையும் கேர் பண்ணணும், எல்லா உயிரினத்தையும் கேர் பண்ணணும், இல்லைன்னா எதையுமே நீ கேர் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ நீங்க மஸ்கிட்டோவை கொண்டு வரும்போது நீங்க என்ன எங்கிட்ட பிரிஸ்கிரைப் பண்றீங்க? நீங்க மஸ்கிட்டோவையும் பாதுகாத்துக்கோப்பா, கரப்பாம்பூச்சியும் பாதுகாத்துப்பான்னு சொல்றியா? நீ அப்படி சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க? மஸ்கிட்டோவை அடிப்பேன், கரப்பாம்பூச்சி அடிப்பேன், அப்ப நாய் அடிப்பேன், அப்ப யானை அடிப்பேன், எல்லா விலங்கையும் அடிப்பேன். நீங்க வந்து எடுக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். சோ நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வான்றீங்க, இல்ல இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போ அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி மனிதன் மட்டும் வேற அப்படிங்கிற ஒரு கோடம் போட்டுருவாங்க. மனிதனை தவிர விலங்குகள் தனியா நிற்போம். நாங்க இந்த செயின்லயே இல்ல, நாங்க இந்த செயின்லயே, எங்க டிஎன்ஏவே வேற, நாங்க இந்த செயின்லயே இல்ல. முதல்ல பேசின அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் இந்த இடத்துல வெளிப்படையாவே தெரியுது. மனிதன் முதன்மை, மனிதனை சார்ந்த எல்லாம், பிற விலங்குகள் எல்லாம் நம்ம முடிவு பண்றதுதான், இருக்கணுமா இருக்க கூடாதா அப்படிங்கிற இதுக்குதான் வந்து நிக்குது. நம்ம இப்ப சொன்ன சிறுபான்மைன்னு சொன்னோம் இல்லையா, நாய்க்கடிகள் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு தடவை அதே estimates of the burden of human rabies deaths and annual bites in India 2022 to 2023 அவங்களோட கீ ஃபைண்டிங்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, per 1000 5.6 டாக் பைட் இன்சிடென்ட்ஸ் தான் இருக்கு 1000 மக்களுக்கு. அது அப்கோர்ஸ் நம்ம எல்லா மனிதனையும் இந்தியாவில போய் கேட்க முடியாது. அவங்க அதுக்கான சர்வே பண்ணி ஒரு கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி பண்ணி அதை 1000 மக்களுக்கு அப்படின்னு ஸ்கேல் பண்றப்ப 5.6 per 1000 டாக் பைட் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. 1000 பேர்ல 5.6 மக்களுக்கு தான் நாய்க்கடிகள் நேருது. அதுவும் இதுல ப்ரொவோக்டு அன்ப்ரொவோக்டு என்ன ரீசன்ங்கிறதுலாம் வரல, கடிகள் நேருது அவ்வளவுதான். இப்ப இதை நீங்க கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 0.56% சான்சஸ் ஆஃப் a dog biting you. 1000 மக்கள்ல ஒரு மனிதனை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னா 0.5%. chances of you dying in road accident is far higher. probably more yes. ஒருத்தர் வந்து அந்த கோ மகேஷ் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் தான் வந்து இன்னைக்கு என்ன பண்றது சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு என்ன நாளை அதே கோபிநாத்னு திருப்பி பேசினாரு. நான் அவன் நாளைக்கு ஒரு குழந்தைய கடிக்க போது அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. சோ எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இன்னைக்கு தீர்வு வர பிரச்சனை தீர்வு கிடைக்கிற பிரச்சனை ஏதாவது இருக்கா? இப்ப நான் வந்து சாலை விபத்துல வந்து நான் இப்ப என் குடும்பத்துல யாராவது செத்து போயிட்டாங்க, நான் சொல்றேன் சாலை விபத்தை நீங்க அரசாங்கம் தடுக்கணும் இல்ல மக்கள் தடுக்கணும் அப்படின்ற, நீங்க என்னென்ன செய்வீங்க? நீங்க சரியான சாலைகளை செப்பனிடணும், சாலைகளுக்கு வந்து பாதசாரிகளுக்கு ஒரு இது போடணும், பிளாட்ஃபார்ம் கரெக்டா வைக்கணும், ரோடு லைசன்ஸ் இஷ்யூ வந்து கடுமையாக்கணும், லைசன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் ஆகும் உங்களுக்கு. அப்ப நான் கேட்கிறேன், நாளைக்கு காலையில் இன்னொருத்தர் என் வீட்டுல செத்த மாதிரி நாளைக்கு காலைல ரோடு ஆக்சிடென்ட் சாகக்கூடாது, என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. காஷ்மீர் பிரச்சனைக்கு இன்னைக்கு மத்தியான தீர்வு காண முடியுமா? பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு காண முடியுமா? கல்வியின்மைக்கு இன்னைக்கு தீர்வு காண முடியுமா? பெண்ணடிமைத்தனத்துக்கு, டவுரி பிரச்சனைக்கு, இந்த சாதி கொடுமைகளுக்கு, ஆணவ கொலைக்கு, இந்த ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு மத்தியான தீர்வு காண முடியுமா? மனிதர்கள் இது எல்லாமே மனிதர்கள் சார்ந்த விஷயங்கள். நீங்க விலங்கு கூட இல்லை, இது எல்லாமே மனிதர்கள் எல்லாரும் இந்தியாவில எல்லாரும் சேர்ந்து நாளை காலைல முடிவெடுத்து நம்ம இனிமே சாதியே பார்க்க மாட்டோம்ப்பா அப்படின்னு முடிவெடுத்தோம்னா பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனா அதை உங்களால செய்ய முடியுமா?
மனிதர்கள் சேர்ந்து காஷ்மீருக்கு பிரச்சனையை வந்து மனிதர்கள் தான் தீர்க்க வேண்டிய விஷயம், மனிதர்கள் உருவாக்கின விஷயம், மனிதர்கள் தீர்க்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்துக்கு வந்து உங்களால தீர்வு காண முடியுமா ஒரே ஒரு ஒரு மத்தியானத்துக்குள்ள? அப்படி மனிதர்களால உருவாக்கின, மனிதர்களால தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கே உங்களால ஒரு மத்தியானத்துக்குள்ள தீர்வு காண முடியாது. ஆனா வந்து நீங்க விலங்கு பிரச்சனை வந்து இன்னைக்கு மத்தியானமே தீர்வு வேணும்னு வந்து நீங்க ஒத்த கால நிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா அதுங்கெல்லாம் அழிச்சு போடுறதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம் உங்களுக்கு? எனக்கு அது புரியல. எனக்கு அந்த அந்த லாஜிக்கே எனக்கு புரியல ஆக்சுவலா. So there is no solution. The solution is always a இந்த long term இடத்துலயுமே எனக்கு solution. அந்த மனித ஆதிக்கம் தான் இங்கேயும் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. நாய் தானே இதை ஒழிக்கிறது, இன்னைக்கே நீ எல்லாத்தையும் அகற்றிட்ட கொண்டுட்ட அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை இல்லையே. அதுதான் அவங்க கடைசியில வராங்க. என்ன வேணா பண்ணலாம், விலங்குகளை என்ன வேணா பண்ணலாம், மனிதன் தான் இங்க முக்கியம் அப்படிங்கிற அடிப்படைக்கு தான் நம்ம திரும்பி வரோம். என்ன இது வந்துட்டு ஒரு மனிதர்களை மட்டும் சார்ந்த நம்ம இந்த லாங் ரன் ஒரு சமூகமா நம்ம ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கா இருக்கோம், மனிதர்களை மட்டும்தான் கருத்தில் கொள்வோம், விலங்குரிமைகளை மதிக்க மாட்டோம் அப்படின்னா அது ஒரு அறம் சார்ந்த சமூகமா இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்ம அந்த இடத்துல விலங்குரிமைகளை மதிக்க தவறிட்டோம் அப்படின்னா நமக்கு மனித உரிமைகளே அந்த இடத்துல புரியலன்னு தான் நான் சொல்லுவேன். மனித உரிமைகளின் ஒரு நீட்சியா தான் நான் விலங்குரிமைகளை பாக்குறேன். இது வந்துட்டு சரித்திரத்தில் ஒரு கருப்பு புள்ளியா தான் மாறும். இந்த ஒரு நாள் ஒரு 500 வருஷம் கழிச்சு சரித்திர புத்தகங்களை நம்ம புரட்டுறப்ப இந்த மாதிரி நாய்களை கொண்டு போய் காப்பகங்கள்ல ஒரேடியா அடைச்சு நோய்வாய்க்கு உட்பட்டு அது ஒரு ஹாலோகாஸ்டா பார்ப்பாங்க வருங்காலத்தை சார்ந்த மனிதர்கள். ஒரு மாரலி ப்ராக்ரெசிவ் சொசைட்டி will look back and spit at us நம்ம பண்ண வேலைக்கு. இப்படிதான் வந்து கருப்பு இனத்தவர்களை வந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப டிஸ்போசபிள் பீப்புள், அவங்க மனிதர்கள் கிடையாது, மனிதர்களுக்கு கீழே அப்படின்னு தான் வந்து சப்ஹியூமன் தான் அவங்க. அதாவது அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் ஒரு ஈக்குவாலிட்டின்னு வந்து 19ஆம் நூற்றாண்டுல தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது தெரிய வந்துச்சு ஆக்சுவலா. ஆனா வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்களாக, இன்ஃபேக்ட் அடிமை முறையை வந்து 20ஆம் நூற்றாண்டில் பத்தி வரைக்கும் கூட நிறைய நாடுகள் ஒழிக்கல. இதே மாதிரி வந்து பெண் அடிமைத்தனம், பெண்கள் இறக்குறத பத்தியோ, பெண்கள் வந்து சப் ஹியூமனா ட்ரீட் பண்றத பத்தியோ நம்மளுக்கு இன்னைக்கு வந்து நம்ம உடன்கட்டையறத நினைச்சு நம்ம வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகுது. நம்மளுக்கு ஒரு புருஷனோட பண்டாட்டியை சிதையில ஏத்தி சாவடிக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு சமூகம் அப்படி செய்ய முடியும்னு அப்படி நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல இன்னைக்கு, யோசிச்சு பாருங்க. ஆனா வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை சகஜமா அதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க 100 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட. இதை நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகம் அதை வந்து செஞ்சிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி ஐ திங்க் விலங்கு உரிமை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த நூற்றாண்டுக்கான ஒரு மாறுதலா இருக்கும். இப்ப இன்னைக்கு எப்படி நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கருப்பின அடக்குமுறையை நினைச்சு நம்ம அசிங்கமா ஃபீல் பண்றோம், நம்ம இப்படிதான் செஞ்சிருக்கோம், இல்ல வந்து பெண் அடிமைத்தனத்தை நினைச்சு நம்ம இப்படி இன்னைக்கு ஃபீல் பண்றோம். இதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷன் ஒரு 50 வருஷத்துல விலங்கு உரிமைங்கிறது வந்து உலகளாவிய அளவுல எல்லாருக்கும் ஒரு பரவலான ஒரு விஷயம் ஆகும். எல்லா சட்டங்களும் அவர்களுக்கு ஆதரவா மாற்றப்படும். அந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதை நினைச்சு வந்து ரொம்ப அசிங்கமா கேவலமா இந்த சமூகம், அந்த நாளைய சமூகம் வந்து நம்மள நீங்க சொன்ன மாதிரி இட் வில் ஸ்பிட் அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் நாளைய சமூகம் இன்னைய சமூகம் மாதிரி இந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவா இருக்காது. நாளைய சமூகம் வந்து இப்ப நம்ம இன்னைக்கு வந்து நம்ம அவ்வளவு ஆந்த்ரோபோ சென்ட்ரிக்கா இல்லை. ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, 200 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி கூட ஒரு ஆந்த்ரோபோ சென்ட்ரிக்கா இல்லை. விலங்குகள் அழிவது பத்தி, எக்ஸ்டிங்ஷன் பத்தி எல்லாம் கொஞ்சமாவது கவலைப்படுறோம். சில எல்லா இயக்கங்களும் இல்லாம சில இயக்கங்கள், கிரீன் பீஸ் மாதிரி, பீட்டா மாதிரி, இந்த மாதிரி சில ப்ளூ கிராஸ் மாதிரி, சில பிஎஃப்ஏ மாதிரி சில இயக்கங்களாவது வந்து ஒரு பரந்தப்பட்ட ஒரு ஸ்பீஷீஸ் பத்தின ஒரு கவலையும் ஒரு அக்கறையும் ஒரு ஆக்டிவிசமும் முன்னெடுக்கிறாங்க. அதற்கான சட்டங்களும் அதற்கு ஆதரவா. இன்னைக்கு நம்ம 1000 தான் நாய் எதிர்ப்பாளர்கள் 1000 தான் குரல் விடுத்தாலும் இன்னைக்கு இந்தியாவில் அரசாங்கங்களும் சட்டங்களும் அவர்களுக்கு எதிராக தான் இருக்கு. நாய்களை ப்ரொடெக்ட் பண்ற லெவல்ல தான் இருக்கு அப்படிங்கிறதும், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் அதற்கு ஆதரவாகத்தான் வந்திருக்கு அப்படிங்கிறதும் நம்ம இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஆறுதல் கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இவங்க குரல் கொடுக்கிறவங்க இவங்க எதிர்ப்பாளர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அந்த விஷயத்துல நம்ம அவங்க சட்டுன்னு போய் தெருவில் போய் தான் நாயை பிடிச்சு அவங்க சாகடிக்க முடியாது அப்படிங்கிற லெவல்ல தான் வந்து நாளைக்கு இது இன்னும் மேம்படும். இன்னும் பல விதங்கள்ல வந்து நாளைய சமூகம் மேம்பட்டு இன்றைய சமூகத்தை விட பல மடங்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு அக்கறையுடனும் சென்சிட்டிவிட்டியுடனும் மற்ற எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் உள்ள உரிமைகளையும் கருத்தில் கொண்டு நம்ம சமூகம் இயங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கலந்துகிட்டது நிறைய டேட்டா கொடுத்து நிறைய வாதங்களை நல்ல தெளிவா சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி சமரன். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.